ஆரோக்கியமா வாழ, ஆரோக்கியமா உங்களுடைய உடல் எடையை குறைக்க ஒரு சின்ன ஒரு டிப் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நெறைய பேரோட கனவா இருக்கு. இது வந்து என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நெறைய பேருக்கு ஒரு குறை அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில உட்கார்ந்தே வேலை பார்க்குறோம். பெருசா வந்து உடல் உழைப்பு கிடையாது. அந்த மாரி இருக்கிற நேரத்தில வந்து வெயிட் லாஸ் வந்து வெயிட் வந்து ரொம்ப கெயின் ஆயிருது. இத வந்து எப்படி வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, YouTubeல போய் ஒவ்வொரு வீடியோவா தேடுறோம். ஒவ்வொரு இதுலயும் போயிட்டு என்ன சாப்பிட்டா நம்ம வெயிட் குறையும்? என்ன சாப்பிட்டா வெயிட் குறையும்ன்னு சொல்லியே வந்து பண்ணிட்டு இருக்கோமே தவிர, எத சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லாவும் இருக்கும். அந்த எடை இழப்புங்கிறது வந்து அப்படியே வந்து கன்டின்யூ ஆகுங்கிறத யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். இதுல நெறைய பேருக்கு குழந்தை பெத்ததுக்கு அப்புறமா, முதல் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வருஷம் வரைக்கும் ஃபீட் பண்றோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்து உடல் இளைக்க ஆரம்பிக்கும். 2வது குழந்தைக்கு வந்து அது மாரி நடக்காது. நெறைய பேருக்கு நடக்காது. சில பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உடம்பு இளைச்சிரும். நெறைய பேருக்கு வந்து நடக்காது. தொப்பை போட்டு என்ன பண்ணாலும் தொப்பையும் போகாது, வெயிட் லாஸும் ஆகாது. என்ன பண்றதுன்னே தெரியாம வந்து ஒரு ஆன்டி லுக்ல வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிச்சுரும். இந்த மாரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நீங்க ஹெல்தியா உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்காக என்னென்ன ஒரு 4 பொருட்கள் சொல்றேன். அந்த 4 பொருட்களையும் ஒரே அளவு குவான்டிட்டி எடுத்து வறுத்துக்கோங்க. அத வறுத்து சில பொருட்கள சேர்த்து நீங்க காலையில இத மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா, நீங்க 2டே மாசத்துல 10 கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஹெல்தியா நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம். தொப்பை வந்து காணாமலே போயிரும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. கருப்பு கவுனி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசி நெறைய நம்ம ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த அரிசி வந்து இப்போ நமக்கு எல்லாருமே சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடிய வழக்கத்துக்கு வந்துருச்சு. இது சர்க்கரை வியாதிய கட்டுப்படுத்துது. இதுல இருக்கக்கூடிய அந்தோசைனின் சொல்ல வேதிப்பொருள் வந்து புற்றுநோய் கிருமிகள வந்து வளர விடாம செல்கள வளர விடாம தடுக்குது. நெறைய நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கவுனி அரிசியில இருக்கு. இப்ப இது வந்து 1 கப் கவுனி அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, 1 கப் கொள்ளு எடுத்துக்கோங்க. உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள கரைக்கிறதுக்கு கொள்ளு வந்து ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கு. இந்த 1 கப் வந்து கொள்ளு, 1 கப் கவுனி அரிசி. கூடவே பார்த்தீங்கன்னா, பார்லி. இந்த பார்லி வந்து ரொம்பவும் வந்து இதுவும் நீரிழிவு நோய்க்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசின் கூட சொல்லலாம். நமக்கு வேக வச்சு குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு, நம்ம தேவையில்லாத அழுக்குகள், கழிவுகள் எல்லாமே வெளியேற்றுறதுக்கு பார்லியும் ரொம்ப உதவியா இருக்கு. நம்ம இதெல்லாம் வெயிட் லாஸ் பண்றதுக்கு நினைக்கும்போது, நம்மளுடைய உடல்ல வந்து ஒரு சின்ன சோர்வு ஏற்படும். அத ஏற்படாம இருக்கிறதுக்காக, நம்ம இது கூட வந்து 1 கப் அளவுக்கு பச்சை பயறு நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல தோல் நீக்கின பாசிப்பயிறு கூட நீங்க சேர்த்துக்கலாம். அப்போ கவுனி அரிசி 1 கப்பு, 1 கப் கொள்ளு, 1 கப் பார்லி, 1 கப் பச்சை பயறு. இத எல்லாத்தையுமே சேர்த்து, அதாவது தனித்தனியா எடுத்து வறுத்துக்கோங்க. வறுத்து அதோட வாசம் வர அளவுக்கு வறுத்து, மிதமான சூட்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, இந்த 4 பொருட்களையும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல பூண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க எடுக்கக்கூடிய குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி பூண்டு, ஜீரகம், மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடரா எந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க காலையில எதுவுமே நீங்க மார்னிங் வந்து ஏதாச்சும் வந்து ட்ரிங்க் ஏதாச்சும் ஜீரக தண்ணீர், பெருஞ்சீரக தண்ணீர் இந்த மாரி ஏதாவது குடிக்கிறீங்கன்னா குடிச்சுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பீங்க தெரியுமா? இட்லி, தோசை, சப்பாத்தி இது எதுவுமே எடுக்காம, இந்த மாவுல 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டு, நம்ம சாதா தண்ணீல நல்லா கரைச்சு ஒரு 2 கப் அளவு தண்ணி எடுத்து நல்லா கரைச்சுக்கோங்க. கரைச்சு இத வந்து காய்ச்சிக்கோங்க. கூழெல்லாம் செய்வேன் இல்லையா? அந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கஞ்சிய காய்ச்சிட்டு, ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா வேண்டாம், ரொம்ப கெட்டியாவும் வேண்டாம். உங்களுக்கு எந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பிடிக்குதோ, அது மாரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத ஒரு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா, தயிர்ல சேர்த்து, இல்ல மோர்ல சேர்த்து இத நீங்க குடிங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு இது மட்டும் தான். உங்களுக்கு பசியும் வராது. இத மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. கன்டினியூஸா சாப்பிட்டுட்டு வாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் பண்றதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத செஞ்சு பார்த்துட்டு யார் யாருக்கு வந்து வெயிட் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா நீங்க இத கூட சேர்ந்து ஒர்க் அவுட்டும் பண்ணீங்கன்னா, நெறைய பேருக்கு குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு வந்து நமக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு, வாக்கிங் போறதுக்குலாம் டைம் கண்டிப்பா கிடைக்காது. அதனால நீங்க இத மட்டுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு அப் டூ 3 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது கூடவே சேர்ந்து உங்க வீட்லயே உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்றதுக்கு டைம் கிடைக்குன்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ட எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாரி நெறைய ஹெல்த்தியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும்.